இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய உழைப்பையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது எப்படின்றது பார்க்கலாம். பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பேச்சு இருக்கு, பணத்தை பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல போடு, அப்படி இல்லைன்னா தங்கம் வாங்கி வை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இருக்கிற பாண்டு எஃப்டி தங்கமும் மட்டும் வச்சு நம்மளால ஒரு பெரிய கோடீஸ்வரனா ஆக முடியாது. நமக்காக நம்ம தான் உழைக்கணும். அதுக்கு இருக்கிற அகச்சிறந்த வழி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னாலே ஒரு பெரிய பயம் இருக்கு. ஐயோ அது ஷேர் மார்க்கெட்பா, பணம் போயிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. டிவி விளம்பரத்துல கடைசியா ஒரு வரியை ரொம்ப வேகமா வாசிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? So, mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. இதை கேட்ட பாதி பேர் அப்படியே உள்ள வராம அப்படியே ஓடிடுறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கடலை மிட்டாய் மாதிரி. நீங்க தனியா போயிட்டு மல்லாட்டை வாங்கி வெள்ளம் காய்ச்சி மிட்டாய் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலா அதை நல்லா செய்ய தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு இருக்கோம், பாத்துருக்கீங்களா? அதேதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட் பத்தி ஏபிசி கூட தெரியாத ஒரு சாமானியன் கூட ரொம்ப பாதுகாப்பான நிபுணர்களின் உதவியோடு முதலீடு செய்யறதுக்கான வழிதான் இது. இன்னைக்கு இந்த வீடியோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஓபன் பண்றது, இதுல இருந்து எப்படி முதல்ல ₹100 இன்வெஸ்ட் பண்ணி அதுல எப்படி லட்சக்கணக்கா மாத்துறது அப்படின்ற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, ஏன்னா இது பணத்தோட எதிர்காலம். ஃபர்ஸ்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? இப்போ நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம கம்பெனியோட ஒரு ஷேர் விட ₹1,00,000 மேல இருக்கும். நம்ம கிட்ட மாசம் ஒரு ₹1000 தான் இன்வெஸ்ட் பண்ண காசு இருக்கு அப்படின்னா நம்மளால இந்த ஷேர்ஸை வாங்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா முடியாது. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன நடக்கும்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரி லட்சக்கணக்கில் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து ஒரு ₹100 இல்ல ₹500 இல்ல ₹1000 திரட்டுவாங்க. அப்படி சேர்ற மொத்த பணமும் 100 கோடியோ இல்ல 500 கோடியோ இருக்கும். இந்த மொத்த பணத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பெரிய படிச்ச மார்க்கெட்ல ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த 500 கோடியோ 100 கோடியோ எடுத்து அப்படியே ஒரே கம்பெனியில போட மாட்டாரு. இந்தியாவில் இருக்கிற டாப் 15 கம்பெனி, 100 கம்பெனிஸ்ல ரிலையன்ஸ், டிசிஎஸ், டாடா போன்ற நிறுவனங்களை பிரிச்சு முதலீடு பண்ணுவாரு. இதனால என்ன லாபம் அப்படின்னா, ஒரு கம்பெனி டவுன் ஆனாலும் மீதி இருக்கிற 40 கம்பெனி உங்க பணத்தை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கோம். நல்ல லாபமும் கிடைக்கும். நீங்க கொடுத்த காசுக்கு யூனிட்ஸும் கொடுப்பாங்க. யூனிட்ஸ்னா நீங்க தங்கம் வாங்கும் போது ஒரு கிராம் கணக்கில் தராங்கல்ல, சோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூனிட்ஸ் தருவாங்க. இதோட ரேட் நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ஏற ஏற உங்க யூனிட்ஸும் ஏறும், அதே சமயத்துல உங்க பணமும் வளரும். செகண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நூற்றுக்கணக்கான ஸ்கீம் இருக்கு. ஆனா நீங்க கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. முக்கியமா 3 வகை தான் இருக்கு. உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபண்டை தேர்ந்தெடுக்கணும். ஃபர்ஸ்ட், யூடிலிட்டி ஃபண்ட்ஸ். இந்த ஃபண்ட்ல நீங்க தர பணத்தை முழுக்க கம்பெனியோட ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுல ரிஸ்க் கொஞ்சம் அதிகம், ஆனா லாபம் ரொம்ப ரொம்ப அதிகம். லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு 5 வருஷமோ இல்ல ஒரு 10 வருஷமோ இல்ல 20 வருஷமோ ஒரு பெரிய தொகை எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல சராசரியா 12% இருந்து 15% வரைக்கும் வட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஈக்விட்டில 3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட், லார்ஜ் கேப். இந்தியாவில் இருக்கிற டாப் 100 கம்பெனில மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ரிஸ்க் கம்மி, சுமாரான லாபம் கிடைக்கும். செகண்ட், மிட் கேப். நடுத்தர கம்பெனிகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ரிஸ்க் கொஞ்சம் அதிகம், லாபம் நல்லா இருக்கும். தேர்ட், ஸ்மால் கேப். வளர்ந்துட்டு வர சின்ன சின்ன கம்பெனிகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுல ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம், ஆனா கம்பெனி ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்களா, அசுத்தனமான லாபம் கிடைக்கும். செகண்ட், டெப்ட் ஃபண்ட். இந்த ஃபண்ட் உங்க பணத்தை கவர்மெண்ட் பாண்டு, கார்பரேட் கம்பெனிகளோட கடன் பத்திரங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுல ஷேர் மார்க்கெட் ஏற்றம் இருக்கும் இருக்காது. பாண்டு எஃப்டி மாதிரி ரொம்ப சேஃபானது, ஆனா வட்டி 6% இருந்து இல்ல 8% வரைக்கும் தான் கிடைக்கும். ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் எனக்கு பணம் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்ந்தெடுக்கலாம். தேர்ட், ஹைபிரிட் ஃபண்ட். நேம்ல இருக்கிற மாதிரி ஒரு கலவை. உங்க பணத்தை பாதி ஷேர் மார்க்கெட்லயும் பாதி டெட் ஃபண்ட்லயும் போடுவாங்க. மிதமான ரிஸ்க்கும் மிதமான லாபமும் கிடைக்கும். நடுத்தர வயதானவர்களுக்கு இது ரொம்பவே பொருத்தமா இருக்கும். தேர்ட், எஸ்ஐபி விசஸ் லம்சம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி பணத்தை போடலாம், அதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு, லம்சம், மொத்த முதலீடு. உங்ககிட்ட ஒரு 50,000 இல்ல 1,00,000 மொத்தமா இருக்கு, அதை அப்படியே தூக்கி ஒரே தவணையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுதான் லம்சம். மார்க்கெட் ரொம்ப சரிஞ்சு கீழே இருக்கும்போது நீங்க மொத்தமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு ரொம்ப பெரிய லாபம் கிடைக்கும். 2, எஸ்ஐபி. இதுதான் இருக்கிறதுலே சூப்பரான வழி. முதல்ல மாசம் பணம் மொத்தமா கட்ட முடியாது அப்படின்னா மாசம் ஒரு ₹1000 குறிப்பிட்ட தேதியில உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இந்த எஸ்ஐபில ஒரு மேஜிக் இருக்கு, அதுக்கு பேரு தான் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் சொல்லுவாங்க. மார்க்கெட் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு யூனிட் ரொம்ப கம்மியா கிடைக்கும். மார்க்கெட் சரிஞ்சு கீழே போகும்போது அந்த ₹1000 உங்களுக்கு யூனிட் ரொம்ப அதிகமா கிடைக்கும். அதனால மார்க்கெட் எப்படி போனாலும் உங்க முதலீடு தானாவே ஆவரேஜ் ஆயிடும். நீங்க மார்க்கெட்டோட நிலவரம் பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லி அவசியமே இல்லை. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்னொரு முக்கியமான மேஜிக் இருக்கு, காம்பவுண்டிங் வேல்யூ, கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. நீங்க போன பணத்துக்கு வட்டி வரும், அந்த வட்டிக்கு சேர்ந்து வட்டி வரும். நீங்க எவ்வளவு நீளமா முதலீட்டு நீடிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க
கூடி சொன்னாங்களாம். உதாரணத்துக்கு இப்ப நீங்க மாசம் 2000 ரூபாய் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 15% வட்டி கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே. 10 வருஷம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கை காசு வெறும் 2.5 லட்சம் தான். உங்களுக்கு கிடைக்கிற மொத்த பணத்தோட வேல்யூ பாத்தீங்கன்னா 5.5 லட்சம். அதே முதலீட்டை ஒரு 20 வருஷத்துக்கு நீடிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய கை காசு 4.8 லட்சம் தான். ஆனா உங்களுக்கு கிடைக்கிற மொத்த பணத்தோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 லட்சம். இதை நீங்க 30 வருஷத்துக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் 1.5 கோடியா மாறும். இதுதான் காம்பவுண்டிங் பவர்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த், ஒரு பெஸ்ட் ஃபண்டை எப்படி தேர்ந்தெடுப்பது. ஒரு 4 முக்கியமான விஷயம் நீங்க செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட், பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ஃபண்டு கடந்த 3 வருஷத்துல இல்ல ஒரு 5 வருஷத்துல இல்ல 10 வருஷத்துல அது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு வருஷத்துல அதிகமா கொடுத்ததை வச்சு அதை ஏமாந்துடாதீங்க. எல்லா காலகட்டத்திலையும் சீரான லாபம் கொடுத்திருக்கான்னு நீங்க கண்டிப்பா பார்க்கணும். முக்கியமா அதோட பெஞ்ச் மார்க் குறியீட்டை விட ரொம்ப அதிகமா லாபம் கொடுத்துருக்கணும். செகண்ட், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நமக்காக இந்த ஃபண்ட் மேனேஜ் பண்றதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு குட்டி கமிஷன்ஸ் எடுத்துப்பாங்க. அதுக்கு பேரு தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது எப்பயுமே 1% அல்லது அதுக்கு கீழே ரொம்ப கம்மியா இருக்கிற ஃபண்டை மட்டும் தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா கமிஷன்ஸ் கம்மியா இருந்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும். தேர்ட், AUM, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த குறிப்பிட்ட ஃபண்ட்ல மக்கள் எவ்வளவு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தொகை தான். எப்பயுமே AUM அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபண்டை தேர்ந்தெடுங்க. ஏன்னா நிறைய பேர் காசு போட்டுருக்காங்க அப்படின்னா அந்த ஃபண்டை நீங்க ஓரளவுக்கு நம்பலாம். ஃபண்ட் மேனேஜரோட ட்ராக் ரெக்கார்டு. உங்க காசை வச்சு விளையாட போற அந்த ஃபண்ட் மேனேஜர் யாரு, இதுக்கு முன்னாடி அவர் எந்த ஃபண்ட் எல்லாம் எடுத்து நல்லா சக்சஸா ரன் பண்ணிருக்காருன்னு கொஞ்சம் கூகுள் ரிசர்ச்சை தெரிஞ்சுக்கோங்க. சிக்ஸ்த், முதலீடு செய்ய ஆரம்பிப்பது எப்படி. மொபைல் வச்சுக்கிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு எப்படி ஒரு 5 நிமிஷத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு 3 டாக்குமெண்ட் இருந்தா போதும். ஃபர்ஸ்ட், பேன் கார்டு. செகண்ட், ஆதார் கார்டு கூட உங்க போன் நம்பரை லிங்க் பண்ணிருக்கணும். தேர்ட், ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு நெட் பேங்க். ஸ்டெப் 1, ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை தேர்ந்தெடுங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல 0 கமிஷன்ஸ் டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃபர் பண்ற நிறைய ஆப்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு குரோ, ஏஞ்சல், காயின், ஜீரோதா இல்ல ஈடி மணி போன்ற நிறைய ஆப்கள் இருக்கு. இதுல எதனா ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸ்டெப் 2, KYC முடியுங்க. ஆப்புக்குள்ள போன உடனே உங்களுடைய பேன் கார்டு நம்பரும் ஆதார் கார்டு நம்பரையும் கேட்பாங்க. அதை என்டர் பண்ணி டிஜிட்டலா உங்களுடைய ஒரு சிக்னேச்சர் போட்டு ஒரு 5 செகண்ட்க்கு உங்களுடைய செல்ஃபி வீடியோவை நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா KYC ஓவர். ஸ்டெப் 3, பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் IFSC கோட் நம்பரும் என்டர் பண்ணி அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்க SIP பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆட்டோ பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க மாசம் மாசம் நீங்க மேனுவலா நீங்க கட்டாம அதுவே பேங்க்ல இருந்து தானாவே டெபிட் ஆயிடும். ஸ்டெப் 4, ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல தகுதி உள்ள ஃபண்டை சூஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து மந்த்லி SIP ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ற ஒரு வசதியான டேட்டை சூஸ் பண்ணுங்க. அடுத்தது அமௌண்ட் 500 1000 நீங்க என்டர் பண்ணி ஃபாஸ்ட் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான், உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்டா நண்பர்களே, முதலீடு செய்யணும்னா அதுக்கு நீங்க பணக்காரனா இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா பணக்காரனா ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க முதலீடு செஞ்சே ஆகணும். இன்னைக்கு நீங்க செஞ்சு ஒவ்வொரு ரூபாயும் எதிர்காலத்துல உங்களுக்காக உழைக்க போற ஒரு தொழிலாளி மாதிரி. அன்னைக்கு பாத்துக்கலாம் அடுத்த மாசம் சம்பளம் வந்த உடனே நாங்க ஆரம்பிச்சுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி போடாதீங்க. நீங்க தள்ளி போற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கம்பெனி பவர் வந்து லட்சக்கணக்கில் குறைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஃபினான்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு வேற எந்த டவுட்டா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. அடுத்த வீடியோல இதை விட பவர்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் சந்திப்போம்.